Hi friends, நான் உங்கள் வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 455 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம். அமானுஷங்களை பார்த்தா நார்மல் மனிதர்கள் கண்டிப்பாக பயப்படுவாங்க. ஆனால் அதே பயம் ஒரு அமானுஷங்களை ஓட்டுற சாமியார்களுக்கு வருமானு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அமானுஷங்களே ஃபேஸ் பண்ணி அமானுஷங்களே ஓட்டக்கூடிய சக்தி இருக்கிற ஒரு பர்சன்ஸ் தான் சாமியார்கள். ஸோ அப்படிப்பட்ட சாமியார்களுக்கே, அதாவது பேயோட்டும் நபர்களுக்கே ஒரு அமானுஷத்தின் மேலே பயம் வருது அப்படின்னா அதை பார்த்த உங்களுக்கு உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வு நம்மளுக்கு சேலம்ல இருந்து குமார் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருடைய அக்கா வைஷாலுக்கு கொரோனா லாக்டவுனின் போது நடந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. குமார் அண்ட் வைஷாலி சேலமை சேர்ந்தவங்க தான். ஸோ அவங்க என்டையர் குடும்பம் வந்து சேலமில் தான் வந்து வசித்து வராங்க. அவங்களுடைய குடும்பத்தில் ஒட்டுமொத்தமாக 4 பேர், அவங்க அப்பா அம்மா, அதுக்கப்புறம் வைஷாலி அண்ட் குமார் 4 பேர் தான் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில், அதாவது வைஷாலி வந்து 11th படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, குமார் வந்து பார்த்தீங்கன்னா 9th படிச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ லாக்டவுனின் போது எவ்வளோ அளவுக்கு கஷ்டப்பட்டோம் அப்படின்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. நிறையா கஷ்டப்பட்டோம். அதாவது நம்ம வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கணும், வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, வேலைக்கும் போக முடியாது. படிக்கிற பசங்க வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போக வேணாம், ஆன்லைன் கிளாஸ் அப்படி இப்படின்னு இருந்தாங்க. ஆனால் அதே கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெக்ஸாகவும் ஆகிட்டாங்க. என்னடா இது வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடைக்கிறோமே அப்படின்ற ஒரு டிப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வர ஆரம்பிச்சுது. ஆனால் குமாரன் வைஷாலிக்கு அந்த மாதிரி எந்த விதமான டிப்ரெஷனும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய லொக்காலிட்டியில் நிறைய பசங்க இவங்களுடைய ஏஜ் குரூப்பில் இருக்கிற பசங்க வந்து இருந்தாங்க. ஸோ ஈவினிங் ஆனால் இவங்களுடைய ஷெட்யூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனா இதை பற்றிலாம் பயப்படாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பசங்களோட பசங்க சேர்ந்து விளையாடுவாங்களாம். அந்த பசங்களுடைய அம்மாக்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். இப்படி தான் இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்காகவே இருந்துக்கிட்டு. ஸோ இப்படி தான் ஒரு நாள் வந்து எல்லா அம்மாக்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வைஷாலிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விளையாடுறதுக்கு உண்டான மூடு கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லைம்மா எனக்கு விளையாடுறதுக்கு மூடு இல்லை, நீங்கள் கதை பேசிக்கிட்டு இருங்க, நான் இங்கே உட்காந்துட்டு நான் ஃபோனில் வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து வைஷாலி வீடியோஸ் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 மணி அளவாகிட்டு இருக்கும். வாங்கடா எல்லாம் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி அம்மாக்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க. ஆனால் பசங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா சாப்பிட வருவாங்களா, வரமாட்டாங்களா. பசங்கள்லாம் ஜாலியாக வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டோம், ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அவங்களுடைய பேச்சுவார்த்தையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வைஷாலி உட்காந்துக்கிட்டு இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம், அதாவது அவங்க அம்மாக்கள்லாம் வந்து ஒரு 100 மீட்டர் இருக்காங்கன்னா அதுக்கு 100 மீட்டர் தள்ளி தான் இவங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வயல் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஒரு நேச்சரிஸ்டிக் வியூவில் தான் வந்து இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல வெளிச்சம் கொஞ்சம் கம்மி. இவங்க வந்து ஃபோன் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டில் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு வைஷாலிக்கு வந்து ஒரு ஃபீல் வருதுங்க. இவங்க ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களை யாரோ பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து உண்டாகுது. இவங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே என்னடா இது, நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோம், நம்மளை யாரோ பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, ஒருவேளை அம்மா வந்து பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லி இப்படி பார்க்குறாங்க. பார்த்தா அம்மா வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்க பேசிக்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க மேலும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வைஷாலியோட ஷோல்டரில் யாரோ தட்டுற மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து உண்டாகுது. யாரா இது தட்டுறது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் அதுக்கு அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சில்லுன்னு ஒரு காற்று வந்து வைஷாலி மேலே அடிக்குது. அதாவது ஏசியை போட்ட உடனே ஏசியிலேருந்து சில்லுன்னு காற்று நம்ம மேலே வந்து அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா வைஷாலி மேலே அடிக்குது. அதுலேயும் குறிப்பாக வைஷாலியோடைய முகத்தில் அந்த சில் காற்று வந்து அடிக்குது. அந்த சில் காற்று அடித்த உடனே வைஷாலிக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக குளிர ஆரம்பிக்குது. அவங்களுடைய உடம்பெல்லாம் அப்படியே கட்ட 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 நடுங்க ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்த உடனே அவங்க அம்மா வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க, இவக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப வியர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா நடந்து வராங்க. நடந்து வந்து வைஷாலியோடைய கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிச்ச உடனே வைஷாலியோடைய உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அளவுக்கு கொதிக்கு தான், பயங்கரமான ஒரு ஜுரம். ஏன்னா இவ்வளோ ஜுரம் அடிக்குது, ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிற அப்படின்னும் போது, இல்லைம்மா எனக்கு என்னென்னு தெரியல, பட்டுன்னு இவ்வளோ ஜுரம்
ஜுரம் வந்துருச்சு, என்னன்னே தெரிலம்மா அப்படின்னா, சரி சரிங்க உட்காரத, குளிர் காற்று வேறு அடிக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து வைஷாலியை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைஷாலியை வந்து இப்போ சாப்பிட வைக்கலான்னு சொல்லி சாப்பாடு ஊட்டுறாங்க. ஆனால் அவங்களால சாப்பிட முடியல, ஜுரம் அளவுக்கு அதிகமாக இருக்குது. சரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் தேவையில்லாத பிரச்சனை, கொரோனா அது இதுன்னுவாங்க, வேணாம் அப்படியே கொஞ்சம் அந்த ஈர துணியெல்லாம் நெத்தியில் போடுவாங்களே அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஜுரம் இறங்குதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஈர துணியெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. வைஷாலிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஜுரம் வந்து நார்மலைஸ் ஆகுது. சரிம்மா நீ கொஞ்சம் சாப்பிட்றியான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா எனக்கு சாப்பாடு வேணாம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ படுத்து தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு வைஷாலியை அவங்களுடைய ரூமில் விட்டுட்டு அவங்க அம்மா வந்து வெளியே வந்துடுறாங்க. ஸோ அவங்க இப்படியே அன்றைக்கி நைட் வந்து முடியுதுங்க. அடுத்த நாள் காலையில் வைஷாலி வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணோம். எப்பயுமே வந்து ஆன்லைன் கிளாஸோடைய சோதனைகள்லாம் என்னென்னு தெரியும். ஒரு 9 மணிக்கு ஸ்கூல் அப்படின்னு வச்சுங்களேன், ஆன்லைன் கிளாஸ்னு வச்சுங்களேன். நம்ம எழுந்துக்கிறதே 8:55 தான் இருக்கும். எழுந்து அப்படியே ஆன்லைன் கிளாஸில் உட்காந்து தூக்க கலக்கத்தோட கிளாஸை கவனிக்கிறோமோ இல்லையோ சும்மா ஒரு அட்டண்டன்ஸை போடுறதுக்காகவே பசங்க வந்து உட்காருவாங்க. ஆனால் வைஷாலி அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடையாது. 9 மணிக்கு கிளாஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்னா 7 மணிக்கே எழுந்து ப்ராப்பராக குளிச்சு கிழிச்சு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உட்காருவாங்களாம். ஆனால் அன்னைக்கு 9 மணி ஆக போகுது, அவங்க வந்து இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா போயிட்டு வைஷாலி எழுப்புறாங்க. வைஷாலி எழுந்துரு, கிளாஸ் ஆரம்பிக்க போகுது, டைம் ஆகுது, எழுந்துருன்றாங்க. ஆனால் வைஷாலி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க. சரி ரொம்ப நல்ல தூக்கத்தில் இருக்காங்க போல இருக்குது, டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நேற்றே வந்து ஜுரம் அடிச்சது, ஸோ ஒரு வேளை டயர்டில் தூங்கிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து கிளாஸை ஸ்கிப் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்க அம்மா போய் அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க. ஆனால் 9 மணின்றது 11 மணி ஆகுது, 11 மணின்றது 1 மணி ஆகுது, 1 மணின்றது ஈவினிங் 4 மணி ஆகுதுங்க. ஈவினிங் 4 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வைஷாலி தூங்கிக்கிட்டே இருக்காங்க. இப்போது அவங்க அம்மாவுக்கு வந்து பயம் உண்டாகுது. என்னடா இது, நான் எப்பயுமே காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிற பொண்ணு நேற்று நைட்டு ஒரு 10-10:30 மணிக்கு வந்து படுத்தா சாயந்தரம் 4 மணி ஆகுது, இது வரைக்குமே தூங்கிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா வைஷாலியோடைய ரூமுக்குள்ளே போகிறாங்க. வைஷாலியை எழுப்புறாங்க. ஆனால் வைஷாலியை எழுப்ப வைஷாலி வந்து எழுந்துக்கவே இல்லைங்க. ஆனால் கண்ணை மூடிட்டு திடீர்னு பயங்கர ஆக்ரோஷமாக சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, உங்கள் எல்லாருடைய உயிரும் போக போகுது, அதுவும் என் கையால் தான் போக போகுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இந்த ஒரு சிரிப்பை பார்த்த உடனே அவங்க அம்மா அப்பா எல்லாருமே பயங்கரமாக ஆடுறாங்க. அவங்க தம்பி குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ குமாரே அவ்வளோதான் அப்படின்ற லெவலுக்கு வந்து அவர் வேற லெவலில் பயப்படுறாரு. என்னடா இது இந்த மாதிரி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை கனவுல ஏதாவது கண்டு போலோ அப்படின்னு சொல்லிட்டு வைஷாலி எழுந்துரு, என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி பலார்னு ஒரு அடி அடிக்கிறாங்க. அடித்த உடனே பட்டுன்னு எழுந்து உட்காடுறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி ஒன்றுமே நடக்காத மாதிரி கேட்குறாங்க. சரி புள்ள கனவு தான் கண்டிருக்கு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி எழுந்து வா, எவ்வளோ நேரம் தூங்குவேன், 4 மணி ஆகுது சாயந்தரம்னா. 4 மணி ஆயிடுச்சா, ஐயோ கிளாஸ் அட்டன் பண்ணலையே அப்படின்னு. ஆமாம் காலையிலேருந்து எழுந்துக்கிட்டு இருக்கேன், எழுந்துக்கவே மாட்டேங்கிறேன், இப்போ 4 மணி ஆயிடுச்சு, கிளாஸ் அட்டன் பண்ணணும் இப்படி அப்படின்னு சொல்கிற, ஒழுங்கு மரியாதை எழுந்து வா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் எழுந்து போய் மூஞ்சியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சரி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் மொட்டை மாடிக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மொட்டை மாடிக்கு போகிறாங்க. அவங்க அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா நான் பக்கத்தில் ஏதாவது கடையில் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வரேன்னு சொல்லி கடைக்கு வந்து போயிடுறாங்க. அவங்க அப்பா வந்து இதுக்கு நடுவில் சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காருங்க, எங்கே உள்ள கிச்சனில் வந்து வச்சுருக்காரு. சரி இவங்க அப்பாவும் வந்து அவருடைய வேலையில் இருக்கார், அவங்க தம்பி வந்து விளையாடிக்கிட்டு இருக்கான், அவங்க அம்மா வந்து கடைக்கு போயிருக்காங்க. ஸோ வைஷாலி வந்து வீட்டில் தனியாக இருக்காங்க. திரும்பி அவங்க அம்மா வந்து கடைக்கெல்லாம் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகுறாங்க. ரிட்டர்ன் ஆகிட்டு வைஷாலின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் வைஷாலி வந்து பதிலே கொடுக்கல. என்ன இது இந்த பொண்ணு நேற்றுலேருந்து ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணுறாளே, எழுந்துக்க மாட்டா, இப்போ கூப்பிட்டா பதில் சொல்ல மாட்டா, சரி எங்கே தான் இருக்கிறான்னு போய் பார்ப்போன்ட்டு கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆன உடனே ஆடி போகிறாங்க. ஏன்னா வைஷாலி என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கிச்சனுடைய மேடை இருக்கு இல்லையா, அந்த மேடை மேலே அப்படியே இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, 2 காலையும் பிடிச்ச மாதிரி இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு இல்லைங்க, அவங்க அப்பா சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு இல்லையா, அந்த சிக்கன் பச்சை கறியை எடுத்து கடிச்சு தின்னுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து கோவப்பட்டு வைஷாலி அடிக்க போகிறாங்க. அடிக்க போகும்போது வைஷாலி என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் வந்து அவனை சாவடிச்சிருவான் பாரு அப்படின்றாங்க. ஐயோ அப்படின்னு பயந்து நின்றுட்டாங்கப்பா. வைஷாலியுடைய வாய்ஸ் டோனை கேட்டு அவங்க அப்பா அந்த இடத்துல ஓடி வர்றாரு. பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க, அந்த பாட்டியும் வந்து கூப்பிட்றாங்க. அந்த பாட்டியும் வராங்க. வந்து பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருது ஏதோ ஒரு பிரச்சனை வைஷாலி கிட்ட இருக்குது அப்படின்றது வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எப்பயுமே வந்து கையில் விபூதி வந்து வச்சுருப்பாங்களாம். ஸோ அந்த விபூதியை எடுத்து வைஷாலி மேலே போட்டுக்கிட்டே இருக்காங்க. வைஷாலி வந்து பயங்கர ஆக்ரோஷமாக அவ்வளோ அளவுக்கு சவுண்டாக வந்து கத்துறாங்க. அவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு வைஷாலியோடைய உடலுக்குள்ளே ஏதோ ஒரு ஆன்மா தான் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. விபூதியை போட்டுக்கிட்டே இருக்காங்க, சாமி மந்திரங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வைஷாலி வந்து பயங்கர ஆக்ரோஷமாக ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அந்த பாட்டியை வந்து அட்டாக் பண்ணவே இல்லை. அவங்க வந்து சைலண்ட்டாக இருக்காங்க. கடைசியில் விபூதியை போட்டு போட்டு போட்டு
போட்டு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வைஷாலி அப்படியே அந்த கிச்சன் மேடை மேலேயே அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறாங்கப்பா. ஆஹா, இப்படியே படுக்க வச்சா ரொம்ப டேஞ்சர்னு சொல்லிட்டு அவங்களுடைய கால்களை மட்டும் பெட்டுக்கு வந்து கட்டி வைக்கிறாங்க, அதாவது கட்டிலில் வந்து கட்டி வைக்கிறாங்க. கட்டி வச்சுட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பாட்டி சொல்கிறாங்க, இது வந்து நார்மலான ஒரு விஷயமா தெரியல, இந்த பெண்ணுடைய உடலுக்குள்ளே ஏதோ ஒரு ஆன்மா இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் இதை வந்து எப்படியாவது நம்ம வெரைட்டி ஆகணும், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சாமியார் இருக்கார், அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வைஷாலி அவங்க வீட்டிலேருந்து ஏந்து வெளியே ஓடுறாங்க. திபுன்னு ஐயோ எங்கடா ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடுறாங்க பின்னாடி. அந்த லொக்காலிட்டியில் இருக்கிற எல்லாரும், அதாவது அவங்க தெருவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு வைஷாலிக்கு ஏதோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்றது வந்து தெரிஞ்சு போச்சு. எல்லாருமே வைஷாலி பின்னாடி ஓடுறாங்க. இவங்க ஓடுறாங்க குடுகுடுன்னு ஓடுறாங்க. அவங்களுடைய ஸ்பீடை யாருனாலையும் மேட்ச் பண்ணவே முடியல. செம்ம ஸ்பீடாக ஓடுறாங்க. ஓடிட்டு ஐயோ வைஷாலியா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் எல்லா இடத்துலையும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கே போனாங்கன்னே தெரியல. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் ஒரு சுடுகாடு இருக்குங்க. சுடுகாட்டுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆலமரம் மாதிரி இருக்குங்க. அந்த ஆலமரத்து பக்கத்துக்கு வந்து போய் நிற்கிறாங்க. போய் பார்த்தா வைஷாலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வௌவால் தலைகீழாக தொங்கிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஆலமரத்துடைய கிளையில் வைஷாலி வந்து தலைகீழாக தொங்கிக்கிட்டு இருக்காங்க. நார்மலாக தொங்கிக்கிட்டு இல்லைங்க, அவங்களுடைய கையை அவங்களே கடிக்கிறாங்க. கடித்து அவங்களுடைய சதை இருக்குது தெரியுமா, அந்த சதையை வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு காட்சியை பார்த்த உடனே எல்லாருமே பதறாங்க. அப்புறம் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் ஒன்று சேர்ந்து கடகடன்னு அந்த மரத்து மேலே ஏறுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைஷாலியை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி இறக்கிட்டு வராங்க. இறக்கிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஹா இந்த பொண்ணை இப்படியே விடக்கூடாது, இந்த பொண்ணை கட்டி வச்சா தான் வந்து சரிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு கட்டில் கைகளையும் கட்டுறாங்க, கால்களையும் கட்டுறாங்க. கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னது பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் வைஷாலியுடைய அப்பா அம்மா அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி சொல்கிறாங்க, நான் ஒரு சாமியார் சொன்னால அவரை போய் பாருங்கள், அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 101 வயசு இருக்குமா, ஆனால் ரொம்ப இன்னும் இந்த பேயோட்டும் சடங்குகள் பண்ணுறதுலாம் அவர் வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவரை போய் மீட் பண்ணுறதுக்காக அவங்க அப்பாவும் அம்மாவும் உள்ளே என்டர் ஆகிறாங்க. அவருடைய வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னப்பா இவ்வளோ லேட் பண்ணிட்டேன், நேற்றே வருவேன்னு நினச்சேன், இவ்வளோ லேட்டாக வருது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னடா இது, நம்ம வீட்டுக்குள்ளே தான் என்டர் ஆகிறோம், என்டர் ஆகும்போதே இவர் வந்து சொல்கிறாரு, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி வராருங்க. ஏதோ இவங்களுக்காகவே அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பிஹேவ் பண்ணுறாரு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப வயசாகிடுச்சு இல்லையா, தனியாக ஒரு நாள் வர முடியாது, கொஞ்சம் கையை பிடிச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கரெக்டாக சாமியார் வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே வைஷாலியை வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமாக பண்ணுறாங்க. அவங்களால அவங்களுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சாமியார் அடிக்கிறதுக்கெல்லாம் வராங்க. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதை பார்த்தும் பயப்படல. அவர் வந்து சைலண்டாக இருக்காரு. சைலண்டாக இருந்து கொஞ்சம் போய் ஓரமாக உட்கார்றியா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் வைஷாலி ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறாருங்க, மந்திரம் பண்ணுறாரு, அப்புறம் விபூதி போடுறாரு, போட்டுட்டு அந்த பக்கம் ஓரமாக உட்காரு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பூனைக்குட்டி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக போய் அவங்க வந்து உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் வைஷாலி கிட்டே நீ யார் அப்படின்னு சொல்லி பேசும்போது, நான் யார் அப்படின்றது வந்து நான் சொல்ல மாட்டேன், ஆனால் என்னுடைய வாய்ஸை வச்சு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நான் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு வாய்ஸில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாய்ஸை கேட்ட உடனே அந்த பாட்டி இருந்தாங்களே பக்கத்து வீட்டில், அவங்க வந்து சொல்கிறாங்க, இது வந்து மல்லிகாவுடைய வாய்ஸ் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மல்லிகா யார் இந்த கேரக்டர் தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டி இருக்காங்களா, அந்த பாட்டியோடைய பக்கத்து வீட்டில் தான் மல்லிகா அண்ட் ஃபேமிலி வந்து வசித்து வந்தாங்க. ஸோ இவங்களுடைய கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, மல்லிகாவுடைய ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த லவ் இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து ஈடுபாடு கிடையாது, அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஸோ கல்யாணம் அந்த பொண்ணை தான் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இல்லை என்னதான் இருந்தாலும் ஜாதகம் பார்த்து தான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அப்போ தான் ஃபேமிலி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ் பண்ணுற பொண்ணுடைய ஜாதகத்தையும் அவருடைய ஜாதகத்தையும் எடுத்து போய் கொடுத்துருக்காங்க. ஆனால் பொருத்தமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது 10 பொருத்தத்தில் இத்தனை பொருத்தம் இருந்தால் கரெக்டெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 பொருத்தத்தில் ஒரே ஒரு பொருத்தம் தாங்க இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த பொண்ணை உனக்கு கட்டி வைக்க முடியாது, நான் ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன். யார்? மல்லிகா. அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது, ஜாதகமும் பார்த்துட்டேன், 10க்கு 10ம் கரெக்டாக இருக்குது, நீ அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி அவங்க வந்து ரொம்ப பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி, கல்யாணம் பண்ணிக்கலைன்னா நான் வந்து நானே வந்து செத்துருவேன் அப்படின்றலாம் வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. சரி வேறு வழியே இல்லாமல் அந்த பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரிம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாருங்க. கல்யாணம் பண்ண நாள்லேருந்து அவருக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை, பிரச்சனை மேலே பிரச்சனை. மல்லிகாவுக்கும் அவருக்கும் செட்டே ஆகலை. இன்ஃபேக்ட் மல்லிகாவுக்கும் அவங்க மாமியாருக்குமே செட் ஆகலை. எப்பயுமே சண்டை 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 இப்படியே போய்கிட்டு இருக்கு. இப்படியே ஒரு 1.5 வருஷம் போயிடுச்சுங்க. 1.5 வருஷம் கழிச்சு திடீர்னு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தார்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து திடீர்னு உடல்நிலை பயங்கரமாக சரியில்லாமல் போயிட்டுருக்கு. உடல்நிலை சரியில்லாமல் அந்த பொண்ணு வந்து இறந்தும் போயிடுச்சு. இறந்து போயிட்டதுக்கப்புறம்
சோகம், அந்த சோகத்தில் இவர் வந்து இருக்காரு. அப்படியே மல்லிகாவை பார்த்தா இன்னும் கோவம் வருது. சே, இவளை கல்யாணம் பண்ணாமல் என்னுடைய லவரை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நான் நல்லா வச்சு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேனே, என்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட இதனாலேயே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கும்போது டெய்லியும் நைட்டு மல்லிகா வந்து பார்த்திங்கன்னா ஆள் காணாமல் போயிடுறாங்க. கரெக்டாக அந்த நைட்டு ஒரு 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரூமில் இல்லை. ஸோ எங்கே இவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு டவுட் வருது. டவுட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் மல்லிகாவை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க வேறு எங்கேயுமே போகல. கரெக்டாக அவங்க வீட்டுடைய மொட்டை மாடி இருக்கு இல்லையா, மொட்டை மாடிக்கு தான் போகிறாங்க. மொட்டை மாடியில் போய் உட்காந்துட்டு அவங்க என்னமோ வந்து சின்ன சின்ன பொம்மைகளெல்லாம் வச்சுருக்காங்க, எலுமிச்சம்பளம்லாம் வச்சு ஏதேதோ விஷயங்கள் வந்து மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதிலிருந்து இவர் கண்டுபிடிச்சிடுறாரு, இவங்க வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் மல்லிகா தான். ஏன்னா அவங்க வந்து பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுடைய லவ்வருக்கே வந்து பிளாக் மேஜிக் பண்ணது மல்லிகா தானோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இவருக்கு வருதுங்க. கரெக்டாக இவர் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக பின்னாடி போகிறாரு. முன்னாடி போயிட்டு மல்லிகாவுக்கு முன்னாடி பார்க்கும்போது கரெக்டாக அவருடைய லவ் பண்ணிட்டு இருந்தார்ல அந்த பொண்ணுடைய ஃபோட்டோகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்குது. இவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, மல்லிகானால தான் அந்த பொண்ணு வந்து இறந்து போயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மல்லிகாவை போட்டு செம்மடி அடிக்கிறாருங்க. ஆனால் அந்த இடத்துல மல்லிகா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க. ரியாக்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து உங்களால் யாருனாலையும் நிம்மதியாகவே இருக்க முடியாது, உங்களை நிம்மதியாகவே வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொட்டை மாடியிலிருந்து தலைகீழாக கீழே குதிக்கிறாங்க. கீழே குதித்து தற்கொலை பண்ணி இறந்தும் போயிடுறாங்க. ஸோ அவங்க இறந்து போயிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் அநியாயத்துக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனையில் அந்த நபரும் வந்து இறந்து போயிடுறாரு, அவங்க அம்மாவும் வந்து இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் அந்த வீடை வந்து இடிக்கிறாங்க. இடிச்சிட்டு அந்த வீடை வந்து காலி லேண்டாகவே வச்சுருக்காங்க. ஸோ இந்த காலி லேண்டு கரெக்டாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வைஷாலியோடைய வீடு இருக்கு இல்லையா, பின்னாடி ஒரு வயல் இருக்கு இல்லையா, அந்த வயலுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல தான் அவங்களுடைய வீடு வந்து இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் வைஷாலியோட வீடு இங்கே இருக்குன்னா வயல் இங்கே இருக்குது, வயலுக்கு பின்னாடி வந்து அந்த வீடு இருந்திருக்கணும். அந்த வீடை வந்து இடிச்சிட்டாங்க, இப்போ வந்து காலி லேண்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் அந்த ஆன்மா வந்து வைஷாலியை தாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே பேயோட்ட வந்திருந்தார் இல்லையா ஒருத்தர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆன்மா வந்து ரொம்ப உக்கிரமாக இருக்குது, இந்த ஊரில் இருக்கிற எல்லாரையுமே காலி பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆன்மாவுடைய குறிக்கோளாக இருக்குது. நான் வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே 2 நாட்கள் தான் வந்து தாக்கு பிடிக்கணும். அதாவது 2 நாட்களுக்குள்ளே அது எவ்வளோ உயிரை எடுக்க முடியுமோ அவ்வளோ உயிரை எடுக்கும், அதுக்குண்டான வேலைகள் எல்லாம் பார்க்கும். ஆனால் நீங்கள் யாருமே உங்களுடைய வீட்டை விட்டு நீங்கள் வெளியே வரவே கூடாது. சாயந்தரம் 7 மணி ஆகிடுச்சுன்னா உங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வரவே வராதிங்க. அப்படி நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உயிர் உங்களது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போகிறாருங்க. 2 நாள் வந்து தாக்குப்பிடிங்க அப்படின்ட்டு வந்து போகிறாரு. கரெக்டாக ஃபஸ்ட்டு நாள் அதே மாதிரி தான் பயங்கர பிரச்சனை. அந்த லொக்காலிட்டியில் இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர பிரச்சனை. ரொம்ப கதறல் சத்தம் வந்து கேட்குது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பேரை யாரோ சொல்லி கூப்பிடுற மாதிரி வெளியே வாங்க வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி வாய்ஸஸ் எல்லாமே வந்து கேட்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, இந்த மாதிரி வெளியே போனால் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குன்றது தெரியும். ஸோ யாருமே வந்து வெளியே போகல. இப்படியே ஒரு நாள் போகுது. 2வது நாள் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 2வது நாள் ஸ்டார்ட் ஆகும்போது வைஷாலியுடைய அப்பாவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சாமியார் ஒருத்தர் வந்துட்டு போனார் இல்லையா, அந்த சாமியாரே வந்து பார்த்திங்கன்னா இறந்து போய் கிடக்கிறாரு அவருடைய வீட்டில். ஸோ இந்த ஒரு செய்தியை கேட்ட உடனே இன்னும் பயப்படுறாங்க. ஐயோ என்னடா பேயோட்டம் வந்த சாமியாரே வந்து இறந்து போயிட்டாரா, அந்த பேய் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பயத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக 2வது நாள் நைட்டு, அதாவது ஃபைனலாக ஒரு 2 மணி நேரம் இருக்குது. இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே அந்த பேய் யாரையாவது வந்து ஏதாவது பண்ணாதான் உண்டு. அப்படி இருக்கும்போது இந்த பாட்டி அவங்க ஒருத்தவங்க வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து விபூதியெல்லாம் போட்டாங்க இல்லையா, அந்த பாட்டி வந்து அவங்களுடைய வீட்டில் தனியாக தான் இருக்காங்க. ஸோ திடீர்னு அவங்க படுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க கட்டல் வந்து கடகடன்னு ஆட ஆரம்பிக்குது. அவங்க அப்படியே வந்து பயப்படுறாங்க. இது சொல்லும் போது எனக்கு அப்படியே புல்லரிக்குதுங்க. அப்படியே பயப்படுறாங்க. அந்த கட்டல் வந்து கடகடன்னு ஆடுது. அப்படியே வந்து அவங்க ஜன்னல் பக்கம் பார்க்குறாங்க. ஜன்னல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகா நடந்து போகிற மாதிரி ஒரு வியூ வந்து தெரியுது. ஐயோ இந்த இடத்துல ஏதோ ஒன்று நம்மளை தான் கட்டம் கட்டுதான், நம்மளை காலி பண்ண முயற்சி பண்ணுதுன்றதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அவங்க இதுவும் தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் தாக்கு பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கடவுளை வந்து வேண்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகுது. திரும்ப மல்லிகாவுடைய அந்த ஒரு உருவம் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னலுக்கு வெளியே போகுது. திடீர்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க சரி எவ்வளோ நேரம் தான் பயந்து இருக்கிறது, நம்ம தான் கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, நம்ம அட்லீஸ்ட் கதவை ஓப்பன் பண்ணி அந்த மல்லிகாவுடைய ஆவிக்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. கதவை ஓப்பன் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாட்டியோடைய கண்களுக்குள்ளே கையை விட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல். இவங்க வழியில் வந்து கதறாங்க. கதறும்போது அந்த கண்ணை வந்து ஒரு சைடு கண்ணை வந்து பிடுங்கி எடுத்துகிட்டு போன மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் எடுத்துகிட்டு போனது யார் அப்படின்றது இவங்களால பார்க்க முடியல. வழியில் வந்து பயங்கரமாக கதறாங்க. ஆனால் இவங்களுடைய கதறல் சத்தம் கேட்ட
இருந்தாலும் பக்கத்து வீட்டிலிருந்து யாருமே இவங்களை பார்க்கறதுக்கு வரல. ஏன்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும் கரெக்டாக என்ன 1 மணி நேரம் தான் இருக்குது, அந்த 1 மணி நேரம் ஓட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வழியில் துடிச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. 1 மணி நேரம் கழித்து பக்கத்து வீட்டில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. மல்லிகாவுடைய அதாவது வைஷாலியோடைய அப்பா அம்மா வந்திருக்காங்க. வந்து பார்த்தா அந்த பாட்டியோடைய ஒரு சைடு கண்ணு வந்து இல்லை, ரத்தம் வந்து போய்கிட்டே இருக்குது. பாட்டியை வந்து மயக்கம் போட்டிருக்காங்க. ஐயோ அப்படின்னு பயந்து போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டியோடைய உயிருக்கெல்லாம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்களுடைய கண் வந்து ஒன்று பறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வைஷாலிக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வைஷாலி வந்து நார்மல் ஆகிடுறாங்க. கரெக்டாக அந்த சாமியார் சொன்ன மாதிரியே 2 நாள் வந்து இந்த பிரச்சனை இருந்தது. 2 நாள் கழித்து எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்விலிருந்து 2 பேருக்கு தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைங்க. ஒன்று அந்த சாமியார் வந்து இறந்து போயிட்டார், 2வது அந்த பாட்டிக்கு வந்து கண்ணு போயிடுச்சு. ஸோ இந்த மல்லிகா அப்படின்ற ஒரு ஆன்மாவை வந்து அதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கொடுக்கல, யாரையும் வந்து பொசஸ் பண்ண ட்ரை பண்ணலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன தான் அவங்க பொசஸ் பண்ண ட்ரை பண்ணலை அப்படின்னாலும் இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுடைய வாழ்க்கையோடைய ரொம்ப கொடூரமான ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கொடூரமான ஒரு நிகழ்வு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் கண்டிப்பாக போடுவீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் அண்ட் ஒரு கமெண்ட் தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்குது. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.